குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ நேற்று மேட்ச் பார்த்தீங்களா சார்? ரொம்ப பரபரப்பாக போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ண மாதிரி இருந்துச்சு சார் இந்தியா. கஷ்டப்பட்டு வின் ஆங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் இந்தியா ஜெயிச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். பட் கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்க அப்படிங்கிறத விட அந்த பிச்சோட மேக்ஸிமமே பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த டோர்னமெண்ட்ல அடிச்ச 137 அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் தான். அந்த பிச்ல நீங்க 120 தொடரே ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு டஃப்பான ஒரு ட்ராக்கா இருக்கு. நல்ல பாலுக்கு வந்து நேரத்துல பயங்கரமான மூவ்மெண்ட் கிடைக்குது, பேட்டுக்கு பால் வரவே மாட்டேங்குது. அப்படின்னாலும் இந்தியா விளையாடின விதம் ரொம்பவே பெத்தட்டிக்கா இருந்துச்சு. அந்த சூரியகுமார் யாதவோட கேட்ச் மட்டும் அவங்க பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கூட கொஞ்சம் டஃபா இருக்கும். தோத்துருப்போம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்காங்க. கண்டிப்பா ஈச் ஒன் ஆஃப் தம் வில் ஸ்கோர் 25 ரன்ஸ் அட்லீஸ்ட். அந்த பக்கமே வந்து பாத்தீங்கன்னா தூபே கொஞ்சம் தடுமாறி திசை மாதிரி இந்த விசு படத்துல எல்லாம் என்னெல்லாம் மாறி சொல்லுவாங்களோ அந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ லூசிங் வுட் ஹவ் நாட் ஹேப்பன். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம் இன் பிட்வீன், எஸ்பெஷலி அந்த ஓப்பனிங் பேர். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், அந்த ஓப்பனிங் பேரை மாத்தலைன்னா இந்த கப்பு ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா இதுக்கப்புறம் சூப்பர் எயிட்ஸ்ல பெரிய பெரிய டீம் எல்லாம் எதிர்கொள்ள போறோம். விராட் கோலிக்கு வந்து ஓப்பனிங் செட் ஆகலையா சார்? ஏன்னா 3 மேட்சுமே பெருசா ஒரு 10 ரன் கூட பெருசா ஸ்கோர் பண்ணலையா சார்? இல்ல, அவர் வந்து டபுள் டிஜிட்டே வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பட் அதுக்காக நான் திருப்பியும் சொல்றேன், அவருக்கு ஓப்பனிங் செட் ஆகலைங்கிற பாயிண்ட்டுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு ஃபார்மேட்ல ஓப்பனிங்கை விட ஒன் டவுனுக்கு அவருக்கு ஈக்குவலான ஆள் இல்லை. இதுதான் வந்து ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலயும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்று நானி பேசுனது கூட இதான் சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது விராட் கோலி ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்களாம் சொல்றதுக்கான மெயின் ரீசன் வந்து அவர் அதுக்கு கேப்பபிள் இல்லைங்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் நேற்று அவர் அவுட் ஆன பால்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி, ரொம்ப ரொம்ப நல்ல டெலிவரி. ஃபர்ஸ்ட் பாலே இந்த மாதிரிலாம் டக்குன்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மைல்டு டீவியேஷனோட தான் வந்தா யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நெட்வால்கர் போல் எக்ஸலண்ட் எஸ்டர்டே. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் சொல்லலை. பட் இப்போ அந்த ஒன் டவுன் ஸ்பாட்டுக்கு வந்து ரிஷப் பந்த் கரெக்டா செட் ஆகலைங்கிறது நேற்று புரிஞ்சிச்சு பாருங்க. பாகிஸ்தான் கிட்டையும் 4 லைஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் அவ்வளோ ஸ்கோர் பண்ணாரு. நேத்தோ அவர் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர் வைக்கிறதுனால 2 பிளேயரையும் நம்ம ஸ்பாயில் பண்றோம். ஒன்னு, விராட் கோலிக்கு கான்பிடன்ஸ் டவுன் ஆகும். 2வது, ரிஷப் பந்தையும் ராங் ஸ்பாட்ல வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா ரிஷப் பந்துக்கு ரைட்டான ஸ்பாட் வந்து 3rd டவுன் தான், 2nd டவுன் கூட கிடையாது. 3rd டவுன் அண்ட் ஆஃப்டர் தட் அவர் நல்லா விளையாடுவார். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொல்லிருந்தேன், கோலியும் சூரியகுமார் யாதவ், கோலி 1 டவுன் இறங்கி கோலியும் சூரியகுமார் யாதவ் ஆடும்போது அதுல வந்து கோலி அவுட் ஆனா ரிஷப் பந்த் இறக்குங்க, அதாவது அது 3rd டவுன் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் கோலி வருவாரு, அதுக்கப்புறமா இன்னொரு விக்கெட் 2nd டவுன்லேயே வச்சுக்கலாம் நம்ம. சோ அதை வந்து ரிஷப் பந்த். அப்படி இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனா பாண்டியா வரைக்கிட்டு அப்புறம் ரிஷப் பந்த் இறக்குங்கன்னு சொன்னேன். சோ அதான் நான் 3rd டவுன் சொல்றேன். அதுவுமே ஒரு பக்கம் ஹிட்டர் இருந்தா அவர் 2nd டவுன் வரலாம், இல்லைன்னா அவர் 3rd டவுன் தான் வரணும். அதுதான் அவருக்கு கரெக்டான பொசிஷன். ஆனா இப்ப அவரையுமே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெளிவா தெரியுது. இந்த இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு அரகன்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. அதாவது இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே நான் சொல்லுவேன், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்தவங்க பேச்ச கேட்கவே மாட்டேன், அதுதான் என்னோட வெற்றியோட ரகசியம், ஏன் இஷ்டப்படி நான் மனசுக்கு பட்ட நான் செய்வேன் அப்படிம்பாங்க. மனசுக்கு பட்ட செய்யறேங்கிறது வந்து காதை அடைச்சிக்கிறது இல்ல, யூ ஹாவ் டு லிசன். அதாவது நம்ம நிறைய விஷயங்களை கேட்டா தான் நமக்கும் நிறைய இன்புட்ஸ் வரும். இந்த உலகத்துல யாருமே எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது, ஓகேங்களா? நான் வந்து இன்னி வரைக்கும் இவ்வளவு சீனியர் என்னோட இண்டஸ்ட்ரியில நான் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் ஐ யூஸ் டு லிசன் டு மை சீனியர்ஸ். ஸோ எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டு அதுல எது நமக்கு பெஸ்டான விஷயமோ அதை சூஸ் பண்றது, அதுல நம்மளுடைய டிசிஷனை கரெக்டா நம்ம ஷேப் பண்றதுதான் வந்து டேக்கிங் அவர் ஓன் டிசிஷன். ஆனா இந்தியன் டீம் அதை சுத்தமா பண்றது இல்லைன்றது தெளிவா தெரியுது. WTC ஃபைனல்ல, அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல அஸ்வின் இல்லாம போவே கூடாதுன்னு இந்தியன் டீம் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து வெங்கடேஷ் பிரசாத்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க. ரிக்கி பாண்டிங் முதற்கொண்டு ஆஸ்திரேலியன் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் முதற்கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காடை போடாதான் அப்பா அங்குசாமி நல்ல வேலை போட்டடா அப்படின்னு வரல வடிவேலு காமெடியில. அந்த மாதிரி இவரை டிராப் பண்ணாங்க, அஸ்வினை டிராப் பண்ணாங்க. WTC ஃபைனல்ல உதவாங்கணும். அதே மாதிரி வேர்ல்டு கப்ல அஸ்வினை எப்படியாவது ஸ்குவாடுக்கு கொண்டு வாங்க 50 ஓவர் வேர்ல்டு கப்லன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசி நாள் வரைக்கும் அஸ்வின் பிராக்டிஸ் பண்ற மாதிரிலாம் வீடியோ வந்துச்சு. பிச்சும் போலிங்க்கு சப்போர்ட்டா இருந்துச்சு, பேட்டிங்ல ஒண்ணுமே இல்லை அன்னைக்கு அகமதாபாத் ட்ராக்கு. அப்பவும் அஸ்வினை டிராப் பண்ணாங்க, வி காட் ஹிட். இப்ப திரும்பியும் அதே தப்பு தான் பண்றாங்க. ஜெய்ஷ்வால ஓப்பனிங் கொண்டாங்க, கோலிக்கு ஓப்பனிங் ப்ரெஷர் கொடுக்காதீங்கன்னு அவ்வளவு சொல்லியும் ஐ திங்க் தே ஆர் ஹேவிங் ப்ரெஷர் ஃப்ரம் த மகாராஷ்டிரன் கிரிக்கெட் போர்ட். ஏன்னா சிவன் துபே வந்து ஆக்சுவலா மகாராஷ்டிராக்கு விளையாடினவர் தான்.
ஸோ அதனால என்னோட பிளேயர் கண்டிப்பா அங்க இருக்கணும்னு யாராவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. தூபேவை கஷ்டப்பட்டு டீம்ல வச்சிருக்காங்க. ஹலோ நேற்று அவரு தான் 35 ரன்ஸ் அடிச்சாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன் ஃபைன் டே தட்டி தடுமாறி யார் வேணா விளையாடலாம். உங்களுக்கு நான் திருப்பியும் சொல்றேன், SRH அகைன்ஸ்ட் RR மேட்ச்ல வந்து 50+ ரன்ஸ் ஒன்னும் அடிச்சாரு. அவர் வந்து இந்த பிளே ஆஃப் இதுல எலிமினேட்டர் மேட்ச்ல நம்ம இவர் அடிச்சார். குவாலிஃபயர் 2 மேட்ச்ல வந்து டிராவிஸ் ஹெட் அடிச்சான்னு நினைக்கிறேன் 50+ ரன்ஸோ வாட் எவர், இல்லைன்னா அவுட் ஆயிட்டாரான்னு சரி ஞாபகம் இல்லை. பட் அந்த மேட்ச்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 ஓவர் வந்து அவர் தடுமாறி தான் விளையாடினாரு. அண்ட் தூபே நேற்று ஆல்மோஸ்ட் அப்படிதான் ஆடினாரு. பெரிய இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே அப்கோர்ஸ் இந்த அளவுக்கு வஸ்ட் போலிங் ட்ராக் கிடையாது. சூப்பர் 8 மேட்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரீபியன் சாயில தான் ஆட போறோம். அங்க நல்ல பவுன்ஸ் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சீமன் பவுன்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ட்ராக்ல யூ ஹாவ் டு ஹாவ் சம் பிளேயர்ஸ் லைக் ஜெய்ஷ்வால் இன். வெறும் அதே மாதிரி ஒன் டவுன் வந்து கோலி தான் வரணும். அப்படி இல்லைன்னா 24ஆம் தேதி நடக்க போற இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல நம்ம போதும். ஏன்னா நேற்று மேட்ச்ல பெருசா எல்லாருமே சஞ்சு சாம்சனை எதிர்பார்த்தாங்க. தூபேக்கு பதில் சஞ்சு சாம்சன் ஆடுவாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே சார். சஞ்சு சாம்சன் அகைன் நாட் அ கிரேட் சாய்ஸ் தலைவா. நான் ஆல்ரெடி பலமுறை சொல்லியிருக்கேன், சஞ்சு சாம்சனுக்கு கன்சிஸ்டன்சி இல்லை. அதே மாதிரி பெரிய பிரஷர்ல அவர் நல்ல மேட்ச் ஆடி இருக்காருன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிக்கலாம். டவுன் ஆர்டர்ல தான் எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும், இல்ல எனக்கு ஒரு ஹிட்டர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, கோலியை தான் நான் கண்டிப்பா ஓப்பனிங் கொண்டு போவேன்னு நினைச்சீங்க அப்படின்னா லுக் ஃபார் நார்ம்ஸ். ரிசர்வ் பிளேயரை எப்படி உள்ள கொண்டு வர முடியும்ன்றதுக்கான நார்ம்ஸ் பார்த்துட்டு பாசிபிளி ரிங்கு சிங் வேணா கொண்டு வரலாம் தூபேக்கு பதிலா. தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் யூ ஹவ் காட். அதை தவிர்த்து நீங்க வந்து ஒரு சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வந்தாலும் ஃபிக்ஸ் ஆக போறது இல்லை. ஏன்னா மறுபடியும் கோலி ஓப்பனிங் இறங்குவாரு. அவரோ இல்லைன்னா ரோஹித் சர்மா யாராவது ஒருத்தர் குயிக் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணா டவுன் தி ஆர்டர்ல சஞ்சு சாம்சன் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 1 டவுனோ இல்ல 2nd டவுனோ கொண்டு வருவாங்க. ரிஷப் பந்துக்கு பால் அவர் கூட வருவார்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது அவர் மறுபடியும் 2 6 ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவார். தென் அகைன் வி ஆர் இன் ட்ரபிள். ஸோ நமக்கு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு மெச்சூர்டான பிளேயர் வேணும். ஐ திங்க் டவுன் தி ஆர்டர் ஹிட்டரா உங்களுக்கு ஒருத்தர் வேணும், ஒரு 3rd டவுன்ல வேணும்னா அதுக்கு நீங்க ரிஷப் பந்தையே பயன்படுத்தலாம். ரிஷப் பந்தை 4வது ஓவர்ல 2வது ஓவர்ல 3வது ஓவர்ல நீங்க கொண்டு வரும்போதுதான் தடுமாறுறாரு. அவரே 11 ஓவருக்கு மேல வரும்போது பிச்சு கொஞ்சம் பேட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு லைட்டா ஃபேவரபிளா மாறும். அவரும் உள்ள இருந்து நல்லா அசஸ் பண்ணிருப்பாரு. அப்ப கண்டிஷன்ஸ்ல எதிர ஏதாவது ஒருத்தர் பிச்சில் ரொம்ப நேரம் இருக்கிற சில அட்வைஸ் கொடுக்க he will execute very well. சோ ரிஷப் பந்தே போதும். நம்ம இன்னொரு லோவர் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டரை தேட வேண்டிய அவசியமே இல்லை. தேவைப்பட்ட அக்சர் பட்டேலும் இருக்காரு. சோ இதே டீம் அப்படியே ரீடைன் பண்ணுங்க. தூபேவை தூக்கிட்டு ஜெய்ஷ்வாலை கொண்டு வாங்க, ஓப்பனிங் இறங்குங்க. இதுதான் ஒரே வழி. பட் இந்தியன் டீம் will again say நோ சேஞ்ச் அந்த அரகன்ஸ்னால இந்த கப்பும் உதவாங்க போறாங்க. நேற்று பவுலிங் வந்து அர்ஷதீப் செமையா போட்டிருந்தாரு சார். அர்ஷதீப்பும் ஹர்திக் பாண்டியாவும் சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாங்க சார். பஸ் பவுலிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நீங்க சொல்றீங்க இப்போ மட்டும் கிடையாது, நீங்க கடந்த 7 கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆஃப் கிரிக்கெட் நீங்க எடுத்து பாருங்க. 2000 மினிமம் நான் சொல்ல ஒரு 5 வருஷமா 2019ல இருந்து இப்ப வரைக்குமே இந்தியா as Indians victories have all been bowlers victory. 90% ஏதாவது ஒரு 2 பேட்ஸ்மேன்ஸ் நமக்கு ஃபேவரபிளா அடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு பேட்ஸ்மேன் டெஸ்ட்லயே நான் சொல்றேன் 200 அடிச்சது அப்படிங்கிறது ஜெய்ஷ்வால் தான் கடைசியா பண்ணு. வேற யாருமே கடந்த ஒரு 4 வருஷத்துல அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணவே இல்லை. மிஞ்சி போனா 150 ரஹானே இந்த மாதிரி அடிப்பாரு. ஒரு மேட்ச் என்னைக்காவது ஒரு நாள் புஜாரா அடிப்பாரு. அவரும் ஒரு 80s தான். சோ இப்படிதான் போகுமே தவிர டெஸ்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ஒன் டே மேட்சா இருக்கட்டும், நாம ஜெயிச்ச முக்காவாசி மேட்ச் வந்து போலர்ஸ்னாலதான் ஜெயிச்சிருக்கோம். அங்கங்க ஒரு மேட்ச் 2 மேட்ச் அந்த ஒரு 200+ பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க, KL ராகுலும் நம்ம கோலியும் வந்து அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் இன் ஏஷியா கப். அந்த மாதிரி ஒரு 2-3 மேட்ச் அங்க இருந்திருக்கும். மிஞ்சி போனா ஒரு 10 மேட்ச் இருந்திருக்குமே தவிர மேக்சிமம் போலர்ஸ் வந்து ஆபத் பாந்தவர்களா காப்பாத்திட்டு இருக்காங்க. The bowlers are doing excellent job. சோ இந்த மேட்சும் கிட்டத்தட்ட வந்து ஹர்ஷதீப் வந்து he saved the day for us. ஃபர்ஸ்ட் bowling போட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அண்ட் அகைன் இவரு யுஎஸ்ஏவோட கேப்டனா இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ண மலங் பட்டேல் வந்து அவர் டீம்ல இல்ல. அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் யுஎஸ்ஏக்கா இருந்தது. பட் ஸ்டில் அவர் இருந்திருந்தா கதையே வேற அப்படின்லாம் சொல்லியிருக்க முடியாது. ஆப்வியஸ்லி தேர் கேன் பி சம் இம்பாக்ட். அவர் வந்து மேபி ஒரு 20+ ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். அப்படி ஒரு 20+ ரன்ஸ்னா 140 வரும்போது நமக்கே கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்திருக்கலாம். த ரிசல்ட் வுட் ஹவ் நாட் சேஞ்ச், பட் இட் ஹவ் பீன் ஈவன் மோர் சேலஞ்சிங். ஏன்னா மலங் பட்டேலுக்கு எப்படி ஆடணும்னு தெரியும். பட் ஹர்ஷதீப்போட ஒரு ஸ்டார்டிங் ஸ்பெல் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. பால்ல அவ்வளவு அழகா டீவியேஷன்ஸ் கொடுக்குறாரு, நல்ல லேட்டரல் மூவ்மெண்ட் காமிக்கிறாரு, தேவையான நேரத்துல டக்குன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் பால போட்டு விட்டுறாரு. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் லிட்டரலா திணறாங்க. ஸோ இஸ் டூயிங் a great job. இன்னொரு பக்கம் பும்ரா, அவர் நேற்று வந்து விக்கெட்லெஸ்ஸா போயிருந்தா கூட அந்த ரன் அவுட் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்ல. என்ன சூப்பரா ஒரு மாங்கத்ரோ அடிச்சாங்க. எத்தனை போலர்ஸ் அந்த மாதிரி குயிக்கா பிக் பண்ணி அடிக்க முடியும்.
அந்த அந்த இன்ஸ்டன்ட் த்ரோலாம் வந்து பாத்தீங்கன்னா போலர்ஸே ரியாக்ட் பண்ணி அவ்வளவு கம்மி ரியாக்ஷன் நம்ம அடிக்கலாம் ஆஸ்திரேலியால தான் நீங்க பார்க்க முடியும். பட் எஸ்டர்டே பும்ரா டிட் இட். அண்ட் அவருக்கு வந்து என்னடா ஒரு மேட்ச் விக்கெட் எல்லாம் போயிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி ஒரு இன்ஸ்டிங் உள்ள போலர் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஜடேஜா அந்த அளவுக்கு வெளியிலனால அக்சர் சூப்பரா போலிங் போறாரு. ஐ வாஸ் ட்ரைங் டு ரீட் சம் ஆர்டிகல்ஸ், பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல் கிடைக்கல. அக்சர் வந்து ஐ திங்க் அவரோட போலிங் ஆக்ஷன் ஏதாவது மாத்திருக்காரா, குல்தீப் யாதவ் பண்ண மாதிரி ஆர்ம்ஸை கொஞ்சம் கீழே கொண்டு இன்னும் கொஞ்சம் பாடி க்ளோஸா கொண்டு வராரா போலிங் ஆமா இல்ல நான் போலிங் ஆமான்றது தெரியல. பட் அவர்கிட்ட பக்கா கண்ட்ரோல் இருக்கு, அவரால் பாலை ஸ்பின்னும் பண்ண முடியுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அந்த கரீபியன் ட்ராக்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். பட் இஸ் ஆல்சோ டூயிங் a great job. ஸோ ஆஸ் அ போலிங் யூனிட் இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஃபீல்டிங்லயே அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. நேத்து கூட என்னால பார்க்க முடிஞ்சது, ஒரு டஃப் கேட்சை ட்ரை பண்ணாரு சிராஜ் வந்து அந்த ஒரு கேட்ச் விட்டுருந்தாலும் இட் வாஸ் குவைட் டஃப். அவர் வந்து நல்ல ஒரு டைவ் தான், அது கொஞ்சம் ஜட்மெண்ட்ல மிஸ்டேக் பண்ணாரு. பட் அவர் பிடிச்ச கேட்ச், அதுவும் நிதிஷ்குமாரோட கேட்ச் எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. ஸோ த டீம் இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப். ஃபீல்டிங்ல நல்லா பிக் பண்ணியிருக்காங்க முந்தைய விட. போலிங்கும் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. பேட்டிங் வி ஹாவ் டு ஃபிக்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல நம்ம பேட்டிங் ரிலேபிளாவே இல்லை. ஃபர்ஸ்ட் 2-3 விக்கெட்ஸ் ரொம்ப ஈஸியா விட்டுட்டு இருந்தோம். பட் ஓப்பனிங் நல்லா இருக்கிற டீம் தான் ஐசிசி டோர்னமெண்ட்ஸை அடிக்கும். ஓகேங்களா, அதை அடிக்கணும்னா நீங்க ஓப்பனிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னா யூ ஹாவ் டு பிரிங் ஜெய்ஷ்வால் இன் பிளேஸ். யூஎஸ்ஏ டீமே நேற்று நல்லா பவுலிங் போட்டுருந்தாங்க சார். அந்த சௌரப் சூப்பராக போட்டுருந்தாரு. அலிகான் வந்து ரிஷப் பண்ணிட்டு பவுல்ட் எடுக்க சொல்லலாம், பயங்கரமான பால் சார் அது. இல்ல பஸ் நேற்று நானே அதான் சொல்லலான்னு வந்தேன். இப்போ நெட்ரவால்கர் வந்து அவர் தான் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தாரு. 2 விக்கெட் குரூஷியல் விக்கெட் எடுத்து விட்டாரு. ஒன்னு ரோஹித் சர்மா, இன்னொன்னு கோலி. அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் மொமெண்டா கூட இருந்திருக்கும் கோலியோட விக்கெட் எடுத்தது. அண்ட் அலிகான் அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சூப்பரா போலிங் போட்டிருந்தாரு. ஒரு டிராப் இருந்தது, அது அலிகானோட ஓவர் தான் நினைக்கிறேன். பட் ஐ ஹேவ் டு வெரிஃபை. நெட்ரவால்கரோட ஒரு டிராப் ஒன்று இருந்தது. அந்த டிராப் மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா தே மைட் ஹவ் given us some trouble டவுன் த லைன். பட் ஜெயிச்சிருப்போம் நான் சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் கொஞ்சம் சேலஞ்சிங் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட போலிங் ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தது. அவங்களோட ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். அண்ட் ஃபீல்டும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஸ்லாப்பி இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சே தவிர தே ஆர் நாட் வெரி பேட். ஸோ கண்டிப்பா யூஎஸ்ஏ தே ஆர் கோயிங் டு குவாலிஃபை 90%. ஏன்னா அவங்களுடைய நெட் ரன் ரேட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அன்லஸ் அதர்வைஸ் ஏதாவது ஒரு டிராஸ்டிக்கா நடந்தாலே ஒழிய ஐ சி யூஎஸ்ஏ கிளியர்லி கெட்டிங் குவாலிஃபைட் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அவங்களுக்கு அடுத்த மேட்ச் வந்து அயர்லாண்டோட விளையாட போறாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க கன்வின்சிபிளா டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. பட் ஒரு நல்ல ரன் ரேட்டோட டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வில் பீ இன் பிரஷர், தே வில் கம் இன் சைட். ஸோ யூஎஸ்ஏ உள்ள வருவாங்க. உள்ள வந்தானா அந்த அதர் சைட் ஐ திங்க் தே வில் பி பிளேயிங் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அப்படி அந்த ஒரு 2 டீமோட விளையாடும் போது தே ஹாவ் டு பிளே லிட்டில் கேர்ஃபுல்லி. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 அப்செட் ஆச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஸோ நம்ம பார்க்கணும். we have to wait and watch what is happening across. பட் நம்ம சைட்ல ஆஸ்திரேலியா வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த யூஎஸ்ஏவோட இந்த டிசிப்ளின்டு போலிங்கே நம்ம இப்படி கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அஃப்கோர்ஸ் பிச் கண்டிஷன்னாலும் நம்ம பேட் சாய்ஸஸ் ஆஃப் ஷாட்ஸ் எல்லாம் பண்றோம். ரோஹித் சர்மா நேற்று அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அவர் பால் நல்ல ட்ராக்ல வருது, அவுட் சைட் ஆஸ்டம் போகுது, நல்ல லேட்டரல் மூவ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதை புஷ் பண்ண விதம் ரொம்பவே வந்து இம்பர்ஃபெக்டா இருந்துச்சு. அவர் பாலோட ஸ்பீடை கணிச்சிருக்கணும். ஓகேங்களா, டக்குன்னு பாலை கொஞ்சம் ஸ்லோவா போட்டு விட்டாரு, அது எங்கேயோ பிச் ஆகி கேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நல்ல போலிங், இந்த விட நல்ல போலிங்கை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். ட்ராக் சப்போர்ட்டிவா இருக்க போதுனாலும் அவர் பேட்ஸ்மேன்ஸ் ஹேவ் டு பீ லிட்டில் மோர் கேர்ஃபுல். ஜடேஜா ஒரு பக்கம் ரொம்ப சைலண்டா இருக்காரு சார். ஒரு பர்ஃபார்மன்ஸுமே இல்லாத மாதிரி இருக்கே சார். இது அது வந்து பிச் கண்டிஷன்ஸ் ஒன்று. 2வது அவர் வந்து பேட்டிங்கும் பெருசா அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியறது இல்லை. லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல வந்து பேட்டிங்கும் அவர்கிட்ட பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியறது இல்லை. பிச் கண்டிஷன்ஸ் அவருக்கு போலிங் வந்து பெருசா சப்போர்ட் பண்ணல. பட் ஸ்டில் இவங்களும் அவரை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி தே ஆர் கீப்பிங் ஹிம் a little more for super 8 stages. அதை விட அதுக்கு முன்னாடி நேற்று பாருங்க தூபேக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க, ரொம்ப அன்வான்டா கொடுத்தாங்க. அவரும் அன்வான்டா நிறைய ரன்ஸும் கொடுத்தாரு. ஸோ எனக்கு என்னன்னா அந்த ஓவர் இவங்க வந்து அக்ஷர் பட்டேல் கொடுத்துருக்கலாமே. ஐ திங்க் ஜடேஜா கொடுத்துருக்கலாமே. ஐ திங்க் தே ஆர் ட்ரைங் டு கீப் ஜடேஜா a little more behind. ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்லாம இருக்கணும்னு ஒரு சின்ன கவலை இருக்கு. பட் அவர் தேவையான மொமெண்ட்ல அழகா வந்துருவார். பஸ் நான் எழுதி தரேன், ஆஸ்திரேலியாக்கு எதிராக he will make a crucial change. he'll be a crucial player. ஒரு குரூஷியல் மொமெண்ட் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் வந்து எடுக்க போற விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அது இவரா கூட இருக்கலாம், ஸ்டோயினிஸ் விக்கெட்டா இருக்கலாம், இல்லைன்னா டிம் டேவிட் விக்கெட்டா இருக்கலாம், இல்ல மிச்சல் மார்ஷோட விக்கெட்டா கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஷ் அவ்வளோ ஆட மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கொஞ்சம் மொக்கதான். அவர் ஓவர் ரேட்டட் கேப்டன் பிளேயர்னே நான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் கேப்டன் ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ we will have to see. ஏதாவது ஒரு குரூஷியல் விக்கெட்டை கண்டிப்பா நமக்கு வந்து அவர் ஆஸ்திரேலியாக்கு எதிரான மேட்ச்ல எடுத்து கொடுக்க போறாரு. ஸோ இந்த ஒரு 2 மேட்ச் வச்சு 2-3 மேட்ச் வச்சு we cannot judge about ஜடேஜா. அவர் எவ்வளவு ஒரு குரூஷியலான பிளேயர் நமக்கு தெரியும்.
he will come back very stronger. ஆனா தயவு செஞ்சு என்ன கேட்டா நீங்க செகண்ட் அவரே கூட நீங்க வந்து செகண்ட் டவுன் அப்படி உங்களுக்கு ஓப்பனிங் இவர் தான் வேணும்னா அவரே கூட செகண்ட் டவுன் இருக்கலாம். விக்கெட்டை ஈஸியா லூஸ் பண்ணாம கொஞ்சம் ஸ்ட்ரைக்கையாவது ரொட்டேட் பண்ணி பந்து வரத்துக்கு கொஞ்சம் டிலேடு டைம் கொடுப்பாரு. அது கொஞ்சம் அட்வான்டேஜ் கூட இருக்கு சார். இப்போ ஆஸ்திரேலியன் மேட்சஸ்லாம் வர சொல்ல பவுலிங்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா சார்? செகலோ குல்தீப் யாதவோ யாராச்சும் உள்ள வர வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல பஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த சேஞ்ச் பேட்டிங்ல நம்ம சொதப்பும் போதே அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிச்சர்ஸ் காரணம் சொல்லிட்டு வில் கம் பேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலிங்ல கண்டிப்பா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கான அவசியமும் எனக்கு இப்போதைக்கு தென்படல. ஏன்னா அக்சர் பட்டேல் ரொம்ப அழகா செட் ஆயிருக்காரு. பட் அகைன் எல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் பிச் கண்டிஷன். இந்த ட்ராக்ல கதையே வேற. அங்க வந்து கரிபியன் ட்ராக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா 200 ரன்ஸ் அடிக்கிறாங்க, 180+ அடிக்கிறாங்க. ஒரு டிஃபென்சிவ் ஸ்கோர்ஸ் எதுன்னே சொல்ல முடியல. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அங்க பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லா வரும், பவுன்ஸ் ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் கொஞ்சம் ஈஸி ஆயிடுவாரோன்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி குல்தீப் யாதவ் வந்தா நல்லா இருக்கும். பட் அகைன் அந்த சேஞ்ச டீம் கொண்டு வர மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு வந்து இல்ல யூ கோ ஒன்லி வித் திஸ் பேட்டிங் பேர் அப்படின்னா பரவாயில்ல, தூபையை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க குல்தீப் யாதவ் கொண்டு வந்து நீங்க வந்து அக்சர் பட்டேல ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனா கூட யூஸ் பண்ணலாம். அவரவே கூட கொஞ்சம் அப்படி ஆர்டர் இறக்கலாம். ஏன்னா ஒரு சில மேட்சஸ் ஓவர்சீஸ்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனால இந்தியாவில் ஒரு சில மேட்சஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஓவர்சீஸ்ல கூட எனக்கு தெரிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன் ஒரு 51 அடிச்சிருக்காரு. ஸோ என்ன கேட்டா இப்ப அக்சர் பட்டேல் நல்லா செட் ஆயிட்டதால we can have him in the team even as a batsman instead of Dubey and bring in Kuldeep Yadav. இப்படி பண்ணா ஆல்ரெடி நம்ம போலிங் நல்லா இருக்கு, அந்த போலிங்க்கு இன்னும் வலு சேர்த்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க ஜெய்ஷ்வால கொண்டு வந்தாலே பெரிய விஷயம். பாகிஸ்தான் உள்ள வர வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ்ஏ 4 பாயிண்ட்ல இருக்காங்க, பாகிஸ்தான் 3 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபீபிள் சான்சஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இவங்களுக்கு எதிராக கனடாக்கு எதிராக விளையாடும் போதே கூட அக்ரெசிவா ஒரு 11 ஓவர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விளையாடவே இல்லை. அவங்களோட மீடியா அவங்களுக்கு கொடுத்த ப்ரெஷர், பிச் கண்டிஷன்ஸோட தேவை வந்து அவங்கள ரொம்பவே டிஃபென்சிவா விளையாட வச்சுச்சு. உங்களால லிட்டரலா வந்து அந்த இந்தியாவோட லாஸுக்கான ஃபீல் அவங்களோட பேட்டிங்ல பார்க்க முடிஞ்சது. எக்காரணத்தை கொண்டு இந்த மேட்ச் லூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப பயந்து விளையாடினாங்க. இதே ட்ராக்ல தான் when these people chased in the sense when USA chased against Pakistan அவங்க 80 for 1 இருந்தாங்க ரொம்ப கம்மி ஓவர்ஸ்லயே. பட் இவங்க ரொம்பவே டிஃபென்சிவா விளையாடினாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கெயினை இதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்களா, அந்த ஒரு நெட் ரன் ரேட் கெயினை இதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னா ஐ see a very less chance. பட் பாகிஸ்தான் இதே மாதிரி மொமெண்ட்டை பல முறை தாண்டி வந்திருக்காங்க. பட் இந்த முறை அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியுது. ஏன்னா மேத்தமெட்டிக்கலி ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா அயர்லாண்டுக்கு எதிராக விளையாடும் போது அவங்களும் வந்து யூஎஸ்ஏவும் ஈஸியா விட்டுற டீம் கிடையாது. அண்ட் when Malang Patel comes back he will actually have plans how to win and which run rate to win. So I see a better chance that USA will go. பாகிஸ்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீவர், ரொம்ப ரொம்ப மைல்டு சான்ஸ் தான். ஆனா படையப்பாவோட ஒரு டைலாக் மட்டும் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. 2000 இது வரைக்கும் இந்தியா எவ்வளவோ பாகிஸ்தானை தோக்கடிச்சிருக்கு. மிதமிஞ்சி போனா நம்ம நாட்டு பிரதமர்களா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், நம்ம நாட்டு கிரிக்கெட் வாரியத்துல பெரிய ஆளுங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கங்க்ராட்ஸ் இந்தியான்ற ஒரு வார்த்தையோட அழகா நிறுத்திடுவாங்க. பட் பாகிஸ்தான் வந்து இந்தியா தோக்கும் போது அவங்களோட பிரதமர்லாம் வந்து ட்வீட் பண்ணார் ஒரு தடவை. என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆஸ்திரேலியா 2020 அந்த வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து கிட்ட தோத்தப்போ 171 ஃபார் நோ லாஸ் வெர்சஸ் 153 ஃபார் நோ லாஸ்னு போட்டுருந்தேன். அதாவது 2021 வேர்ல்ட் கப்ல வந்து நம்ம ஃபார் நோ லாஸ்ல அவங்க நம்ம ஜெயிச்சாங்களா அதை சொல்றாராம். இந்த மாதிரி நாம ஓடுறதுக்கும் கணக்கு போட்டுருந்தா அவங்களோட நிலைமை என்னன்னு அவங்க யோசிக்கணும். ஸோ எனிஹவ் பாகிஸ்தான் எப்பவுமே அப்படிதான், அவங்களோட வளர்ச்சியோட இந்தியாவோட வீழ்ச்சியை தான் பெருசா பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க விரும்புறேன். 2021 வேர்ல்டு கப்ல நம்ம படையப்பாவோட அந்த ஸ்டைல் டைலாக், 2021 வேர்ல்டு கப்ல இந்தியா தோத்தப்ப நீ போட்ட கமெண்ட் இப்போ உனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நல்லவ ஒரு தடவை நீ ஜெயிச்சிட்ட, நல்லதா போச்சு, நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு. இப்ப பாகிஸ்தான் இந்த டோர்னமெண்ட்ல வெளியே போகும்போது 2021 நமக்கு இருந்த பெயினை உணர்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா they will be going out. USA தான் அடுத்த லெவல்ல போறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.